ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் நான் இறந்துருவேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் இப்போ நான் நம்புகிறேன். எஸ், சாவி என்னை துரத்திக்கிட்டு இருக்கு. அப்பா, அம்மா, ஹலோ அப்பா, ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? இல்லம்மா, நாங்க வர்றதுக்கு நாளைக்கு காலையில ஆகிடுமே. ஏம்மா, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிம்மா, நாங்க வர வரைக்கும் பார்த்து இரு. ஹலோ அப்பா, கேக்குதா? ஹலோ ஹலோ, அப்பா அம்மாவும் வரல. அப்ப யார் இதெல்லாம் பண்ணிருப்பா? Hi, Sam. யார் நீ? யாரு? வேணாம், வராத, போயிடு. காவ்யா, என் வீட்ல எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குடி. நீ கொஞ்சம் வந்துட்டு போயேன் ப்ளீஸ். யார் நீ? அதுக்குள்ள என் முகம் மறந்து போச்சா உனக்கு? அட பல்லு விளக்காத பேய், இந்நேரத்துல என் வீட்ல என்னடா வேலை உனக்கு? பாய் ஃப்ரெண்ட் சுத்த சோகம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி ஜாலியா சுத்திட்டு இருக்கேன். நீ எல்லாம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஏய், பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் என்னடா பாய் ஃப்ரெண்டு? அம்மா, என்ன சொன்ன? நான் செத்த சோகம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி சந்தோஷமா இருக்கியா அதை கேட்டேன். என்னடா சொல்ற? நீ செத்துட்டியா? ஆமாண்டி, நான் செத்து 4 மணி நேரம் ஆகுது. இப்ப நீ பேசிட்டு இருக்கிறது என் ஆத்மாவோட, பிரேம ஆத்மாவோட. அட கர்மாந்திரம் புடிச்சவனே, அது பிரேதாத்மா. ஓ, ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? பாரு, அதுல பாரு. என்ன பண்ணுவியா? அட்வான்ஸ்டு பேரா?
சரிடா, சாயங்காலம் 5:30 நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுன்னு நினச்சிக்கோ. ஏய், என்னடி மறுபடியும் பிரேக்கப் பண்ண வச்சிருக்க? ஆமா, இப்போ என்ன அதுக்கு? அன்னைக்கு என்னடி சொன்ன? இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிச்சானா பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சொன்னல, அதான் அவங்களே கப் அடிச்சாங்களே, திரும்பி பிரேக்கப் பண்ண வந்தேன்னா என்னடி அர்த்தம்? எனக்கு என்ன தெரியும் அவனுங்க இந்த வருஷம் வின் பண்ணுவானுங்கன்னு? ஏதோ வின் பண்ண மாட்டாங்கன்ற தைரியத்துல சொல்லிட்டேன். ஓ ஓ, நீ அப்படி வரியா? இங்க பாரு, நானும் சாதாரண ஆள் கிடையாது. இங்க பாரு, நடு ரோட்ல தான் நின்னுட்டு இருக்கேன். ஆஹா, முன்னாடி எனக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு சிசிஎம்சி குப்பலாரி வந்துகிட்டு இருக்கு. விட்டடிச்சுன்னு வை, அதுக்கப்புறம் நீ காலத்துக்கும் ஜெயில செஸ்வான் கிளி தான். எச்சி, வாய மூடு. முதல்ல போய் செத்து தொலை, அப்போவாது நான் நிம்மதியா இருப்பேன். ஏய், என்ன பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? முறுக்குறான் ரூம் ரூம். அப்படியே போய் வண்டியை விட்டா, இங்க பாரு, எதிர்த்தாப்புல வர லாரியில போய் வண்டியை விட்டேன்னு வையே, கரும்பு மாதிரி அப்படியே சக்கையான சிங்கிருவேன். நான் லாரிக்குள்ள போற வேகத்துல நீ குடும்பத்தோட ஜெயிலுக்கு போவடி. என்ன சொல்ற? டேய், எவ்வளவு நேரம் தான் இப்படி முறுக்கிட்டு இருப்ப? சும்மா கிளட்ச விட்டுட்டு முறுக்குடா. ஏய், நான் ஒன்னும் சும்மா சொல்லடி. இங்க பாரு, இப்ப நான் கொடுத்த டிராமாக்கு அவ கண்டிப்பா என் கால்ல விழுந்து கதறி கதறி நீ தாண்டா எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு கெஞ்ச போறா. இதையே சாக்கா வச்சு சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு அவங்க அப்பம் பேர்ல இருக்கிற 4 bedroom ஃபிளாட்டை நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடணும். மிஷன் சக்சஸ். அக்கா, ஒரு லெமன் சோடா, வித்தவுட் லெமன், வித்தவுட் சுகர், வித்தவுட் சால்ட், வித்தவுட் ஐஸ். ஓ, அது பச்சை தண்ணியோ? லெமன் கொஞ்சம் உண்டு. நான் யாருக்கிட்ட? தேங்க்ஸ் பாஸ். என்கிட்ட பயந்து வந்து என்கிட்ட சேர்ந்து நான் நம்பிட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்துல தான் ஒரு லெமன் சோடா குடிக்க போனேன். என் தாத்தா எல்லையில கார்கில் வரல நெஞ்சில குண்டடிப்பட்டு வீரமா செத்தான். அப்படிப்பட்ட ஒருத்தோட வம்சத்துல பிறந்துட்டு போயும் போயும் ஒரு எலும்பு தம்பளை கொட்டை சிக்கி செத்துட்டான் தெரிஞ்சா இந்த ஊர் என்ன பத்தி அசிங்கமா பேசாது. அந்த சோடா கடைக்கார அக்கா என் பாக்கெட்ல இருந்து ஒரு 15 ரூபாய் எடுத்துட்டு தான் என் பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்துனாங்க. என்னடா சொல்ற? ஒரு சோடா 15 ரூபா இல்ல. நிஜமாவே நீ செத்துட்டியா? இந்த செம்பத்தி எல்லாம் வேண்டாம். நான் வந்ததே உன்னை பழி வாங்கத்தான். நீ என்ன ஏன்டா பழி வாங்கணும்? நீ நியாயமா பார்த்தா அந்த சோடா கடைக்கார அக்காவை தானே பழி வாங்கணும். செத்ததுக்கு அப்புறம் கூட மூளை வேலை செய்தா பாரு. பிரேக்கப் பண்றது எங்க உரிமை. ஓ, அப்போ உங்க எல்லாரையும் பழி வாங்குறது என்னோட கடமை. என்ன போய் பழி வாங்குறியே செல்லம்? நீ என்ன கேவலமான மாடுலேஷன்ல என்ன கேவலமான மூஞ்சிய வச்சு கெஞ்சினாலும் நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி. அப்படி என்ன தாண்டா என்ன பழி வாங்க போற? சாம்பிள் பாக்குறியா? ஏதோ டிவி ஷோல மிமிக்ரி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க. பைத்தியம். இதுக்கெல்லாம் பயந்து வேற தொலைணுமா? புட்டாங். இதெல்லாம் பார்த்தா உனக்கு பயம் வரல? தூக்கம் தான் வருது. நான் போய் தூங்குறேன். நான் கூட ஏதோ பேய் தான் வந்துருச்சுன்னு பயந்துட்டேன். சாம். டேய், என்னடா? இங்க பாரு, எனக்கு இவ்வளவுதான் தெரியும். தயவு செஞ்சு இதை பார்த்து கொஞ்சம் பயப்படு. முடியாது. ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேக்குறேன். உன் கூட பெரிய ரோதனையா போச்சு. செத்ததுக்கு அப்புறம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியா என்ன? ச்சே. ஆனா ஒண்ணுடா, நீ ஸ்டார்டிங்ல என் உருவத்திலே வந்தல்ல, அப்ப நிஜமாவே செம்மையா பயந்துட்டேன் தெரியுமா? என்ன பேசுற? நான் வந்ததே இப்பதான்.
என்ன சொன்ன? என்ன? இப்ப நீ என்ன சொன்ன? இங்க பார், உன்னை பயமுறுத்துறதுக்காக லேடி கெட்டப்லாம் போட முடியாது. நானே சும்மா தான் வந்திருக்கேன். அப்போ ஸ்டார்டிங்ல என் உருவத்திலே வந்து அங்கெங்கேயும் நின்று என்ன பயமுறுத்துனது, என்னோட வாய்ஸ்ல என்ன கூப்பிட்டது, அப்புறம் ரூம்ல லைட்டு ஃபேன் எல்லாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி என்ன பயமுறுத்துனது. லைட்டா? ஏய், லைட் ஆன் பண்ணா நானே பயந்துருவேன். இது நீதானே? சொல்லு, இது நீதானே? ஏய், இப்ப இங்க நடக்கிறதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லடி. போய் சொல்லாத. அந்த ரெட் லைட் ஆஃப் பண்ணுடா. ரெட் லைட் மாத்து. நான் என்ன டிராஃபிக் போலீஸா ரெட் எல்லோ கிரீன் மாத்துறதுக்கு? Hi, Jay. வீட்டுல நாய் வளர்த்து பார்த்திருக்க, நீ என்னடி பேய வளர்த்துக்கிட்டு இருக்க? என்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த வரல. ஐயோ, இது கூடு விட்டு கூடு பாய. என்ன ஸ்பைடர்மேன் மாதிரி பண்ணிட்டு கச்சி தர. இது நாய் சவுண்ட் காச்சே. போய் நம்மள பாரு. போச்சு போச்சு. ஐயோ, வருது. நீ வரியா? ஏய், நாத்துல எதுக்கு? டைம் ஆயிடுச்சு. இல்லப்பா, அவ ஏதோ டென்ஷனாவே பேசினா. ஏய் லூசு. என்னன்னு போய் பார்க்கலாம் வா. ஏய், இங்க பாரு, இங்க இருக்கேன்டி. ஏய், நேத்துல வேணாம், போயிடலாம் பேசாம. ஏய் வாடா. ஏய் போடா. ஏய் ஐயோ போற. ஐயோ போச்சு. ஏதாவது போய் பண்றா, நிறுத்துறா. நான் வர முடியாது, போடி. அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா, போய் நிறுத்துறா ஒழுங்கா. அதுக்குனே என்ன போய் சாவ சொல்றியா? நீ போல உன்னை கொன்னுடுவேன். செத்தது கூட தெரியாம கொன்றுன்னு மிரட்டுறான் பேப்பர். ஏஞ்சி போடா. இரு, உள்ள போய் ஒன்னு மாட்டி விடுறேன். சாம், சாம், சாம். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? நீ தானடி தனியா இருக்கேன் துணைக்கு வான்னு சொன்ன. ஓ, சரி, இது யாரு? இவன் என் பாய் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண வந்திருக்கான். டிராப் பண்ண வந்தவன் எதுக்கு வீட்டுக்குள்ள வரான்? ஏய் ப்ரோ, கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசு. யால சேஃபா சொல்லி விட்டு போலான்னு வந்தேன். இப்போ உன்னால எல்லாரோட சேஃப்டியும் போச்சுல. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? ஐயோ, இந்த வீட்ல பேய் இருக்குடி. பேயா? எங்க? அதானே, எங்க பேய்? ஐயோ, இவன் வேற இப்ப நெட்டி முறிப்பானே. போச்சு, ஆரம்பிச்சிட்டான். ப்ரோ, கொஞ்சம் தள்ளுங்க. பேய காணோமே. என்ன இங்க இருக்கிற ஒருத்தன் கூட இவன் எங்கடி போறான்? மாட்டேங்கிறான். உன் ஆள்கிட்ட சொல்லுடி. வேணாம், விளையாட வேணாம், இந்த விஷயத்துல விளையாட வேணாம். கூப்பிடுறி. டேய் இங்க வாடா. வாடா. ஃபுல்லா வாதுறேன். பேயும் இல்ல, ஒன்னும் இல்ல. வந்துருச்சு. ஒண்ணுக்கா ரெண்டுக்கா ப்ரோ? டேய் கோபால், பேய் வந்துருச்சுடா. எது? இந்த லேசர் லைட் தான் பேயா? டேய் என்னடா ஆச்சு? வாடா. வாடா. ஐயோ, என்ன பிரச்சனை? இல்லடி. என் காலை நகர்த்த முடியல. காப்பாத்துறி இவனை. என்ன காப்பாத்துங்க. இல்ல. அப்படிதான். இல்ல. என்னடி இழுக்க முடியல? டேய் விட்டுடி. நான் பெஞ்சிங்ல வேற ஒருத்தர வச்சிருக்கேன், நம்ம போயிடலாம். என்னடி சொல்ற? அப்ப இவன் செத்தாலும் பரவாயில்லையா? பரவாயில்ல வா. அடச்சி. இதுங்களுக்கு இந்த பேய் பரவாயில்ல. கூட்டு போங்கடி இவனை. ஏதோ சத்தம் கேக்குது. அது இல்லடி, அது வவ்வால்டி. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உயிரே போயிடுச்சு பேபி. டேய் நீ அழுவாதடா. என் உயிரை பணைய வச்சாச்சு, நான் உன்னை காப்பாத்துவேன்டா. செத்து இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணும் தலைவர். ஏய், உண்மை சொல்லு. நீ தானே அதை இங்க கூட்டிட்டு வந்த. மரியாதை என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு. அது ஓட்டிங்க இருந்து. ஏய், உயிரோட இருக்கும்போது எனக்கு
கிளச் வச்ச வண்டியே ஒழுங்கா ஓட்ட தெரியாது. நான் எங்கடி போய் ஓட்டுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை இங்க இருந்து எப்படியாவது வெளில அனுப்பு. இங்க பாரு, நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. என்ன சத்தம் அது? தலைவன் என்ன 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தா, பார்த்தா இவனுக்கு 3 பாத்ரூமே வந்திருக்கு. பேய் பத்தி இது கூட வரலடா. எப்படியா பேய் பத்தி உனக்கு தெரியும்? போயா அப்படி. டேய், ஏதாவது மேஜிக் பண்ணுடா. எங்களை இங்க இருந்து எங்கேயாவது வெளில தள்ளிட்டு போ. ஐயோ, இங்க பாரு, டெலிபோர்டேஷன்லாம் என் பவர்ல கிடையாது. அதுக்கு எனக்கு 16வது நாள் என்ன காரியம் நம்புதிரியா? ஐயோ, எவன்டா இவனை காப்பாத்துனது? ஓ ஷிட், தட் வாஸ் மீ. உன்னை காப்பாத்த வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம். பேசாம ஒண்ணு பண்ணலாம். இங்க இருந்து அப்படியே எகிரி குதிச்சு தப்பிச்சிடலாம். ஏச்சி லூசானி, குதிக்கும் போது ஏதாவது கம்பியில மாட்டி அப்புறம் டிமாண்டி காலனி படத்துல வர மாதிரி கிழிச்சிக்கன் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவேன். அதுவும் இல்லாம 3வது மணில இருந்து குதிக்க சொல்றேன். பைத்தியம். வந்துருச்சு 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 வந்துருச்சு. டேய், யாராவது கடைசியா சாரி தான் சைடுல சொன்னா இப்ப சொல்லிக்கடா. ஐ லவ் யூ காவ்யா. ஐ லவ் யூ பிரேம் குமார். பிரேமா? அது யாரு? அவன் தான் என் ஸ்கூல் கிரஷ். அவன் கிடைக்கலனா தான் அவனை லவ் பண்ணேன். அடத்தோ டேய், ஐ லவ் யூ குமார் பட்டியா. ஐ லவ் யூ அம்மா அப்பா தம்பி குக்கி. அது யார் இவன் குக்கி? அது என் வீட்டு நாய்க்குட்டி. நான் யாருன்னு தெரியுதா? ஐயோ, எனக்கு யாருன்னு பேர் சொன்னாலே ஒழுங்கா ஞாபகத்துக்கு வராது. நீ என்னடி கோடு வாடெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் உன்னோட திவ்யா. திவ்யா, திவ்யா, நீ நான் போட்டதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே சொல்லாதே சொல்ல. அண்ட் மறக்காம நரிக்குட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோடா. ஸ்ட்ரைட்டா போயிட்டு நாங்க ஒரு நரி கூட்டம். எரியுது ஆப்பாவது, எரியுது ஆப்பாவது. பரவாயில்லையே, ஆப்பாவது எரியுதே. பா, என்ன பண்ற? இல்லம்மா, பாத்ரூம் போயிட்டு வந்து லைட் ஆஃப் பண்ண ஆஃப் ஆகுது. ஆனா நேத்து நைட்டு பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் ஆச்சுமா. அதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன்.